ரேடு போயிட்டு இருக்குது. அந்த போதை மருந்து தடுப்பு பிரிவு இருக்குதுல்ல, அதனோட ரேடு போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் உதயநிதி தேர்தல் முடிஞ்சதுமே களி திங்க போறது உறுதிங்க. அப்புறம் எப்படிங்க என் மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? எங்க பார்த்தாலும் அப்படின்னு, எங்க பார்த்தாலும் சாராயம். நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாவது கஞ்சா விளைவிக்கிறானா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஹெராயின் உற்பத்தி பண்றானா? அப்புறம் எப்படிங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்தது? சுங்கத்துறையை தாண்டி, காவல்துறையை தாண்டி, உளவுத்துறையை தாண்டி, எல்லைகளை தாண்டி இதெல்லாம் எப்படிங்க வந்தது? கொண்டு வந்தது இந்த திமுகவும் அதிமுகவும் தான். கொண்டு வந்து உள்ள சேர்க்கறதே இவனுங்க தான். இதுக்கு மேலேயே நீ இதை பத்தி எல்லாம் புரிஞ்சிக்காம அவங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னா 10 சோழியும் முடிஞ்சுது. ஆனா போட மாட்டேன். இன்னைக்கு கண்டோம் நாம எதைத்தான் கண்டோம், 7-8 வருஷமாக என்னத்த கண்டோம், ஏற புடிச்சு பாடுபட்டோம், எதைத்தான் கண்டோம், நாம எதைத்தான் கண்டோம். தோட்டம் தொரப்பில் தோல் வலிக்க சேர்ந்தாப்புல உழைச்சாலும், தோட்டம் தொரப்பில் தோல் வலிக்க சேர்ந்தாப்புல உழைச்சாலும், எங்க வீடு இடிஞ்சு போய் கிடக்குது, எங்க வீடு இடிஞ்சு போய் கிடக்குது, அதை எண்ணி தாங்க என் மனசும் வாடுது. 7-8 வருஷமாக என்னத்த கண்டோம், ஏறப்பாம எதைத்தான் கண்டோம். ஓட்ட கேட்டு நோட்ட கொடுத்து சீட்டு வாங்கி போனாங்களே, நம்ம கிட்ட ஓட்ட கேட்டு நோட்ட கொடுத்து சீட்டு வாங்கி போனாங்களே, கோட்டையில பறக்கும் கொடி கிழியாம பறக்குதுங்க, அந்த கோட்டையில பறக்கும் கொடி கிழியாம பறக்குதுங்க. கொஞ்ச வயசு புள்ள கிழிஞ்ச சேலை உடுத்துதுங்க, கொஞ்ச வயசு புள்ள கிழிஞ்ச சேலை உடுத்துதுங்க. ஜிஹெச் போனாலும் நம்ம சுடுகாடு தான் போனோம், நேரம் மாச்சூர்ல தான் தூக்கி போய் போட்டுருவான் நம்மள. முடிஞ்சு போச்சு கதை. நல்ல மருத்துவம் கிடைக்கலங்க. ஏங்க கிடைக்கல? இந்த அயோக்கியத்தனமான ஆட்சினால் தாங்க கிடைக்கல. சரியா? இதெல்லாம் இவனால எப்ப பார்த்தா திமுக காரன் திட்டிக்கிட்டே இருக்கிறான், இவன் தீர்வே சொல்ல மாட்டேன்றான். வருது இல்ல சொல்றேன். நல்ல கல்வி கிடைக்கணும்னா இங்க இருக்கிற கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சிக்காரன் எவனாவது கவுன்சிலரா ஜெயிச்சிட்டான்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னா அவன் வீட்டு புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். அக்ஷயா நஸ்ரின் தங்கை அவங்க வீட்டு புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். இப்ப பாருங்க, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அக்ஷயா நஸ்ரின் தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க, கவுன்சிலர் தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறாரு, எம்எல்ஏ தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறாரு. இப்ப வாத்தியாருங்க படுத்து தூங்குறாங்களே, அந்த மாதிரி கவுன்சிலர் எம்எல்ஏவும் எம்பியும் போனா தூங்க முடியுமா? மக்களுக்கு மக்களாக வந்து பார்த்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பூர்த்தி செஞ்சாங்க. அந்த மாதிரி அதுதான் உண்மையான அரசியல். இப்ப அந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்குதா பாருங்க, மக்களே சிந்திங்க. அதாவது இப்போ இருக்கிற, அதாவது நீங்க 15 வருஷமா வாக்களிச்சீங்க ஜெகத்ரட்சங்க ஐயா, அவரு 15 வருஷமா உங்களை வந்து பார்த்தாரா இது வரைக்கும்? வருவார் சொன்ன மாதிரி. அதாவது நீ தப்பு பண்ற, அந்த தப்பை ஒழுங்கா பண்ண, தப்பு பண்ற மண்டல இருக்க கொண்டைய மறுத்துட்ட. எனக்கு தெரிஞ்சு அந்த PHILன்ற இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இல்ல. நான் படிச்சதுல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு PHILன்ற இங்கிலீஷ்ல அகராதுன்னு அந்த வார்த்தையில அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி என்ன டிகிரின்றது அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க தயவு செஞ்சு. யாராவது பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்க வந்தாருன்னா செட்டு பிடிச்சி கேளுங்க, நீ என்னதான் படிச்சிருக்க, அந்த எம்பில்கான அர்த்தம் என்ன, PHILன்றத கேளுங்க. மக்களாகிய நீங்கள் இன்றே முடிவெடுங்கள். அதாவது எங்க நிறைவான ஒரு தேசம் அறைய நீங்களும் தோளோடு தோல் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அன்பு தங்கை அக்ஷயா நஸ்ரின் அவர்கள் வெல்வது உறுதி. ரயில் நிலையம் எனது சகோதரி அக்ஷயா நஸ்ரின் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த சேலம் மாநிலத்தில் ரயில் நிலையம் அமையும். அதற்கு நாங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.